Namaste students, welcome to our online commerce class day 6. Okay, today we are going to see our unit 2 forms of business organization. We have chapter 4. Okay, sole proprietorship. So what is mean by sole proprietorship? Is a type of business. It is one of the type of business. Okay, so sole proprietorship அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். என்னென்ன பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மீனிங் ஆஃப் சோல் ட்ரேடர்னால் யார், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, தென் அதோட அந்த பிஸ்னஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ introduction to this lesson we'll see. Okay, so in this lesson introduction what they have given means business organization is one of the organization which is deal with industrial or commerce. So business அப்படின்னாலே it have two types. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒன்று இண்டஸ்ட்ரி இல்லைனா காமர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரினா ஒன்லி அட் தீஸ் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் சைடை வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படி சொல்லுவாங்க. காமர்ஸ் அப்படின்னும் போது ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு வந்து சேர வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அது எல்லாமே காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இஸ் ரிலேட்டட் டு commerce. Okay, so next in this lesson sole proprietorship. Okay, sole proprietorship அப்படின்னா என்ன? சோல் அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ப்ரொப்ரைட்டர்னா ஓனர். ஒரு பிஸ்னஸ்க்கு ஓனரை என்ன சொல்வோம்னா ப்ரொப்ரைட்டரை சொல்லுவோம். ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னும் போது என்ன வருது மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இண்டிவிஜுவல் வந்து ஓனர் ஆகி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது தான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இன் திஸ் பிஸ்னஸ் they are going to own and control by the single individual. ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர் அதர்வைஸ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இட் மே பி ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட். ஸோ வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அக்ரிமெண்ட் வந்து போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேவாம்மா? ஸோ மேபி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே வந்து எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கிறதுல தப்பு கிடையாது. ஓகேவாம்மா? ஸோ இட் இஸ் ஜாயின்ட்லி கண்டக்ட் த பிஸ்னஸ். ஸோ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பர்சன்ஸ் கூட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் பர்சன் கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். தட் பிஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ திஸ் பிஸ்னஸ் ஹாவ் அ செப்ரேட் டிஸ்டிங் பிட்வீன் அதர் பிஸ்னஸ். ஸோ வந்து மற்ற பிஸ்னஸ்க்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் பார்த்தாலும் இட் ஹேஸ் சம் டிஃப்ரென்ஸ், மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் இட் ஹேஸ் சம் டிஃப்ரென்ஸ் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ வந்து இந்த பிஸ்னஸையும் மற்ற பிஸ்னஸையும் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் படுத்தி பார்க்கும்போது ஓனர்ஷிப்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க மேனேஜ்மெண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்ட்ரோல்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சோல் ட்ரேடிங் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அது யார் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் ஹூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ். யார் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து கம்பெனியை ரன் பண்ண போகிறது, மேனேஜ் பண்ண போகிறது, கண்ட்ரோல் பண்ண போகிறது எல்லாமே அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் தான். ஸோ அவர் மட்டும்தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் கேபிட்டல். ஓகேவாமா? ஸோ அதுவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா பார்ட்னர்ஸ் இப்போ வந்து 2 or more பர்சன் வந்து அவங்க வந்து பார்ட்னர்ஸாக ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னரும் என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கும் இன்னொரு பிஸ்னஸ்க்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ அக்கார்டிங் டு வீலருன்றது ஒரு ஆத்தர். ஓகேவாம்மா? வாட் ஹீ இஸ் சேயிங் மீன்ஸ் அ பிஸ்னஸ் அண்டர் டேக்கிங் அ கன்சர்ன் எ கம்பெனி or enterprises which buys and sells is owned by one person or group of persons
and is managed under a specific set of operating policies. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஒரு என்டர்பிரைசஸாக இருந்தாலும் பையிங் அண்ட் செல்லிங் இஸ் ஓன்டு பை அ ஒன் பர்சன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு பர்சன் தான் வந்து எல்லா முடிவும் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ இல்லைனா குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அதை மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸில் எல்லாமே மேனேஜ் பண்ணி அவங்களுக்குன்னு ஓன் பாலிசிஸ் செட் பண்ணி அதுபடி வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறது தான் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இட்ஸ் வேல்யூ இன் தி ரெகுலர் பேசிஸ். இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது, இட் ஷுட் பி எ ரெகுலர் பேசிஸ். ஸோ வந்து அவங்க வந்து ப்ராடக்டை வந்து ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இன்னொரு கன்சம்ஷன் பிளேஸ்க்கு போய் சேர்ந்து அது கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற வரைக்கும் இட் ஷுட் பி அண்டர் தி ரெகுலர் பேசிஸ். பிஸ்னஸை வந்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ண கூடாது. பிகாஸ் இட் வில் ரெடியூஸ் இன் தேர் வேல்யூ. ஸோ அவங்களோட பிஸ்னஸோட வேல்யூ என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும். ஸ்டாப் பண்ணிட்டா அந்த பிஸ்னஸோட வேல்யூ வந்து கம்மி ஆகிடும். இட் ஷுட் பி எ ரெகுலர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் தேர் மோட்டிவ் இன் திஸ் பிஸ்னஸ்? எல்லா பிஸ்னஸ்லேயும் மோட்டிவ் என்னவாக இருக்கும், டு earn profit. ஸோ லைக்வைஸ் இன் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆல்சோ த இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்ஸ் த பிஸ்னஸ் டு earn some profit. Okay, here also some of the types of risks are involved. ஓகேவா? எல்லா பிஸ்னஸ்லேயுமே ரிஸ்க் அப்படின்றது வந்து காமன். ஸோ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்லேயும் வந்து என்ன இருக்குது, சம் ரிஸ்க் வில் பி இஸ் தேர். ஓகே, ஸோ சி வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நான் சொன்னல நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். ஸோ வந்து நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி கிடையாது. கவர்மெண்ட்டில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. பட் ஆனால் வந்து அந்த ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்குள்ளே இப்போ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வேறு, அக்ரிமெண்ட் அப்படின்றது வேறு. ஸோ குரூப் of person together they form an agreement means that is not a registration. ஸோ வந்து நமக்கு ஃபார்மலாக வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் வந்து அது கார்ப்பரேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் அக்ரிமெண்ட் போட்டோ இல்லை அக்ரிமெண்ட் இல்லாமையும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து நான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸில் என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ட்ரேடிங் business, that is a single individual is going to start a business and run a business. Okay, they are going to manage the business and they are going to control the business by single individual, that is called as sole trading concern. Next, partnership means two or more person join together to start a business is called பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஸோ ஜாயிண்ட் இன் தி ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ மார்வாடிஸ்லாம் பார்த்திங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் அவங்களெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் ஜாயிண்ட் இன் தி ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ கார்ப்பரேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட்டாகவும் இருக்குது, இட்ஸ் ப்ரைவேட்டாகவும் இருக்குது, கோஆப்ரேட்டிவாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் அண்டர்டேக்கிங் பிஸ்னஸ் அண்ட் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். ஸோ வில் பி டீட்டெயிலி டிஸ்கஸ்ட் இன் ப்ரெசிடிங் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ ப்ரைவேட் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். ஸோ வந்து பிக் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும், ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வந்து நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு தான் வந்து நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவாம்மா? ஸோ கோஆப்ரேட்டிவ் அப்படின்னும் போது இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இட் இஸ் ஆல்சோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி இன் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ வந்து நான் கார்ப்பரேட் பிஸ்னஸ் இருக்குது, கார்ப்பரேட் பிஸ்னஸ் இருக்குது. நான் கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா சோல் ட்ரேடிங் கன்சர்ன், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அண்ட் ஜாயிண்ட் இன் தி ஃபேமிலி பிஸ்னஸ். கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், ப்ரைவேட், கோஆப்ரேட்டிவ். ஸோ அண்டர் திஸ் கவர்மெண்ட் we have public undertakings and public utilities. Then we have private under we have joint stock companies. So another one is cooperative. Okay mama, so these are the types of business organization.
Okay, next topic we'll see. Next topic is what about the in this chapter we are going to discuss about the sole trading business, right? So what are the characteristics of sole trading business, and what are the advantages in this business, and what are the disadvantages in this business? Okay, this only we are going to discuss in this lesson. So first we'll see what is the meaning of the sole trading business. So already I said, so what is the meaning of this business? This business is going to start by a single individual. He is only going to invest everything, and he is going to manage the business, and he is going to control the business by him. So deeply we'll see what in this business, what that individual person will do. Okay, so see, sole proprietorship. So proprietor means owner. Okay, so a single ownership business is called as sole proprietorship business. So this is also one of the business organization. In this, the single individual, and the individual person தான் என்ன பண்ண போறாரு, he is only going to contribute all the capital. So for example, ஒரு business start பண்ணுறதுக்கு ஒரு 10,000 தேவைப்படுது அப்படின்னா, all the 10,000 rupees is going to be invest by the single individual. அந்த ஒரு person தான் என்ன பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. he going to use his own skills and intelligence. ஸோ அவர்கிட்ட இருக்க நாலேஜை வச்சு தான் அந்த பிஸ்னஸை அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ he is only going to manage the business everything. ஸோ வந்து அந்த பிஸ்னஸில் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் தான். ஓகேவாம்மா, சிங்கிள் பர்சன். ஓகே, so he is going to be responsible for the result of the business. ஸோ வந்து இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்தாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள், வந்து லாஸ் வந்தாலும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ எவ்ரி திங் இஸ் ரெஸ்பான்சிபிள் தி சிங்கிள் பர்சன். ஸோ இண்டிவிஜுவலி அசிஸ்டண்ட் எம்ப்ளாயீஸ், இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால மட்டுமே வேலை செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ஸ் யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன், இந்த பிஸ்னஸை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆர்கனைசேஷன் வளர்கிறதுக்கு இந்த பிஸ்னஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அவர் பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா இன்னும் இந்த பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இன்னும் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக வளரும். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண என்ன ஆகுது, ரொம்ப ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை ஒரு கம்பெனியாவோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய கம்பெனி வளர்ந்து வர்றதுக்கு இந்த பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா என்ன, யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓனர் தான். ஸோ ப்ரொப்ரைட்டர், ஆண்டர்ப்ரனர் இது எல்லாமே ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ individual entrepreneurship is to raise capital. The sole trader, so he is depends on his own savings. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஓனர் அவரோட கேபிட்டலை ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த சோல் ட்ரேடர் என்ன பண்ணுவார், ஸோ அந்த இண்டிவிஜுவல் பர்சனை தான் சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவரோட கேபிட்டலோட அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர்கிட்ட ஓன் சேவிங்ஸ் இருக்கும். இல்லைம்மா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ என்கிட்ட இந்த சேவிங்ஸ் இருக்குது, நான் அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ நம்ம வாங்கி திருப்பி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேங்க்ஸு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற பேங்க்ஸ் கிட்டலாம் நம்ம போய் லோன் வாங்கி நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்டு நம்ம நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த சோல் ட்ரேடரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்களோட சேவிங் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட பாரோ பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் பாரோ பண்ணிப்பாங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட், ஹவ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இஸ் பிஸ்னஸ், வேர் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் மீன்ஸ் அவங்களுக்கு ஓன் பிளேஸ் இருந்துச்சுன்னா அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வாடகைக்கு ஏதாச்சும் ஒரு இடம் எடுத்து அங்கே அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவாம்மா? ஹியர் தேர் இஸ் நோ லீகல்
ஃபார்மாலிட்டிஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து லீகலாக வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கினா போதும். ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி லீகலாக வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஒரு பெர்மிஷன் மட்டும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ரன் பண்ணுறவங்க மட்டும் என்ன பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் அ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see தி டெஃபினேஷன் ஆஃப் சோல் ட்ரேடர். ஸோ வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து சோல் ட்ரேடருக்கு கரெக்டான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜே.எல். ஆன்சன். இவங்க என்ன சொல்கிறாங்க, சோல் ட்ரேடர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ட்ரேடர் இஸ் அ டைப் ஆஃப் பிஸ்னஸ். வந்து இது ஒரு பிஸ்னஸ் யூனிட் வேர் a person is solely responsible for providing the capital, for bearing the risk of the enterprises and for the management of business. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ட்ரேடர் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்சன் தான் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்? ஒரு பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறதும் அவரோட பொறுப்பு தான். எந்த ரிஸ்க் வந்தாலும் அவர் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா எல்லாம் இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது வந்து சோல் ட்ரேடர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா sole proprietorship is that a form of business organization which is owned and controlled by a single individual. He receives all profits and risks of his property in the success or failure of enterprises. ஸோ வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ வந்து அந்த இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் சிங்கிள் இண்டிவிஜுவல் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா ப்ராஃபிட் வந்தாலும் அவர் தான் எடுத்துக்க போகிறாரு. ஏன்னா வந்து அவர் தான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் ப்ராஃபிட் வந்தாலும் அவர் தான் எடுத்துக்க போகிறாரு. அப்படி ஏதாச்சும் ஃபெயிலியர் இல்லை லாஸ் வந்தாலும் அவர் தான் வந்து அதை பியர் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இட் இஸ் நாட் அ திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்களோட சோல் ட்ரேடரோட